ஹை கைஸ் இப்போ பிஸ்லாம் என்ன பார்த்துருப்போன்னா நம்ம ஜீன் வந்துட்டு சொல்லியிருப்பான் அவங்க அப்பா முன்னாடியே நீங்கள் எனக்கு அப்பாவாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அப்பாவும் வந்துட்டு கேட்டு கோவப்பட்டிருப்பாரு, என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்ஸ்லேயே வந்துட்டு அதுலேருந்து கண்டினியூ தான் ஆகுது. அவங்க அப்பா வந்துட்டு நீ வந்துட்டு அடிச்சாலும் சரிப்பட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. அவன் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். ஏங்க எப்படி பண்ணுறீங்க, நான் தான் சொல்லிட்டேன் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொன்னேன். நான் என்னதான் பண்ணி தொலைறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு கோவப்பட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அதுக்கு மேலே கோவம் வந்துருச்சு. உனக்கு இவ்வளோ கோவம் இருக்குன்னா எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க லைனாக வந்துட்டு. என் பிள்ளை வந்துட்டு இப்படி இருக்கிறது சரியே இல்லை, அவன் வந்துட்டு நல்லா படிக்கணும் தான் நினைக்கிறேன், அவன் இப்படி போயிடக்கூடாது, நீங்கள் பாட்டு விட்டுட்டு போயிடுறீங்கல்ல, நான் மட்டும் தான் அவன் கூட இருக்கேன், அவனுக்கு எப்படி வந்துட்டு நல்லா சொல்லித்தர முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு, அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து அதுக்கப்புறம் தான் சமாதானப்படுத்துறாரு. சாரிம்மா, இது எல்லாமே என்னால் தான், என்னோட தப்பு தான், அவனை இப்படி பூட்டி வச்சுட்டே இருக்கிறது எனக்கு பார்க்க பிடிக்கவே இல்லை, அவன் வந்துட்டு சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு. அவன் அதெல்லாம் நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்ட்டு அப்படியே அழுதுட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் மட்டும் நல்லா படித்தான், அவனுக்காக நான் என்ன வேணால் செய்வேங்க, அவனுக்காக நான் நல்ல யூனிவர்சிட்டியில் கூட அவன் சேர்த்து விடுவேன், நம்ம இப்போ என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அழுதுகிட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை. ஜின்னும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருந்தான்ல, சாப்பாடு இருந்துச்சுல அப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அழுதுட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே செங்கையும் சாரையும் தான் காட்டுறாங்க. செங் தான் சொல்லிட்டு இருக்கான், சார் ஜின்னை வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க ரூம்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது சார் கேட்குறாரு என்னாச்சு ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவன் இந்த டைம் காசு திருடிட்டு போய் வந்துட்டு கேம் விளாண்டுருக்கான் சார் அப்படின்னு சொன்னோடனே சார் வந்துட்டு என்னது இந்த டைம்மா மறுபடியுமா கேம் விளாண்டுட்டு இருக்கான், ஓ அப்போ இது வந்துட்டு என்னோட டைம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே சார் அப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இங்கே ஜின் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. சார் கேட்குறாரு என்னாச்சு இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவன் ஸ்கூலுக்குலாம் வர மாதிரி கிடையாது, இப்போல்லாம் அவன் ரொம்ப வந்துட்டு அடிக்ட் ஆகிட்டான் கேமுக்கு, நான் என்ன தான் பண்ணுறது, அவன் நல்லா படித்தான் ஃப்யூச்சருக்கு நல்லா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சார் சொல்லிட்டு இருக்காரு. சார் வந்துட்டு ஜின் கிட்ட வந்து பேசுகிறாரு, சரிடா ஒரு பெட் வச்சுப்போம் ஓகேவா, கேம் விளையாடுறதான் பெட்டே போல இருக்கு. அவர் சொல்கிறாரு அப்படி நீ ஜெயிச்சிட்னா நீ வந்துட்டு கிளாஸ்க்கு வர தேவையில்ல, நீ பாட்டு கேம் விளையாடலாம் உன் இஷ்டத்துக்கு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு நீ தோத்துட்டீன்னா நான் சொல்கிற மாதிரி தான் நீ கேட்கணும், நீ டெய்லியும் கிளாஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு சார் உண்மையாவா அப்படின்னு கேட்கும்போது ஆமாடா என்ன வரலையா அப்படின்னு கேட்கும்போது வரேன் ஆனால் எனக்கு என்னென்னா நீங்கள் தோத்துட்டுனா என்ன பண்ணுறது, அப்புறம் என் மூஞ்சில் கூட உங்களால் முடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதை பற்றி நீ கவலைப்பட வச்சலாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் இங்கே கேம் விளையாட வந்துட்டாங்க, 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியாக வந்துட்டு யார் ஜெயிச்சாங்கன்னா சார் தான் ஜெயிச்சிருக்காரு. அங்கே ஜின் வந்துட்டு பார்க்கணுமே அவ்வளோதான், சார் இனிமேல் நான் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கேட்பேன், இனிமேல் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் என்ன சொல்கிறாருன்னா நீ விளையாடலாம்டா ஆனால் ஃப்யூச்சரில் இப்போ வந்துட்டு இந்த ஒரு இயர் மட்டும் நீ விளையாடாம இரு, நல்லா படி, ஏன் நீ வந்துட்டு ஃப்யூச்சரில் கூட வந்துட்டு ப்ரொஃபஷனல் பிளேயராக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவனுக்கு வந்துட்டு ஹாப்பி தான், சரி சார் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கும் ஹாப்பி. அப்படிங்க செங்க தான் காட்டுறாங்க, அவன்ட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். பின்னாடியே ஜின் வந்துட்டான், வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு டே இனிமேல் நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் புக் எடுத்து காட்டுறான், இது வந்துட்டு எனக்கு சார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். கொஞ்சம் தெரியும், இது வந்துட்டு நீ கற்றுக்கணும்னு நினச்சின்னா சி லாங்குவேஜில் அப்புறம் மேக்ஸில் வந்துட்டு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ நல்லா விளையாடுறேன்னு சார் சொன்னார்ல, அப்போ உன்னால இது நல்லா கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னோடனே உண்மையாவா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஜீன் வந்துட்டு சார்ட்ட வந்துட்டான், அந்த புக் எடுத்துகிட்டு தான் வரான். சார்ட்ட சொல்லிட்டு இருக்கான், சார் நான் வந்துட்டு செங்கிட்ட பற்றி கேட்டேன் புக் பற்றி, அவன் என்ன சொன்னான்னா சி லாங்குவேஜ் ஆமா இதை வச்சு கேம் டெவலப்மெண்ட்லாம் பண்ணலாமாம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா சார் நான் படித்து பார்த்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே புரியல இதில், நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் சார் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்களோட நம்பிக்கையும் எக்ஸ்பெக்டேஷனையும் என்றைக்கு நான் வந்துட்டு வீணாக விட மாட்டேன். சாருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி தான், அவனும் வந்துட்டு இப்படி சொன்னதில்ல. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பீச்சுக்கு வந்திருப்பாங்க போல இருக்குது. நம்ம ஜின்னா வந்துட்டு செங்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டுருக்கான், நான் வந்துட்டு சார்ட்ட சொல்லிட்டேன் எனக்கு இந்த சி லாங்குவேஜ் வந்து புரியல, நான் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செங்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, உன்னால் முடியும்டா அப்படின்னு வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு சிங்கர் காம்படிஷனுக்கான ஒரு போஸ்டர் இருக்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு ஜியா வந்துட்டு கேட்குறா, நம்ம ஜின்ட்ட தான் கேட்குறா என்னடா போறியா பாடுறியா அப்படின்னு கேட்கும்போது அஃப்கோர்ஸ் பாடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ வந்துட்டு ஆடியன்ஸ் காதுலேருந்து அத்தவர வச்சிடாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. அப்படின்னு நெக்ஸ்ட் சீனில் வந்துட்டு இங்கே லீயை தான் காட்டுறாங்க, அவன் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கா.
அப்படியே போய் பார்க்குறா அவங்க அப்பா இருக்காரா இல்லையான்ட்டு. அப்புறம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த காம்படிஷன் இருக்குல்ல, அதுக்கான ஃபார்ம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு, அவருக்கு ஒரு டைரி இருக்கு. அத எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பாடிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டாரு. வந்தோனே கேட்குறாரு, "இது என்னது?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா சும்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "உன்னோட எக்ஸாம்ல கிரேட்ஸ்லாம் பார்க்குறியா இல்லையா என்ன? உன்னோட எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டு இருக்க. ஆனா உனக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, "இல்லப்பா எனக்கு பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்காக எவ்வளோ பண்ணிட்டு இருக்கேன். நீ வரதுக்காக உனக்காக வெயிட் பண்ணி உனக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் உனக்கு நல்ல யுனிவர்சிட்டி கிடைச்சுச்சுன்னா, நீ நல்லா போய் படிக்கணும்ல." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு அந்த யுனிவர்சிட்டியும் வேணாம், எனக்கு அந்த ஃப்யூச்சரும் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு வந்துட்டு பாடுறது தான் பிடிச்சிருக்கு. இதுலயும் ஃப்யூச்சர் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "இல்ல இது என்ன ஃப்யூச்சர் இருக்கு உனக்கு? சொல்லு" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா வந்துட்டு அவ சொல்றா, "எனக்கு வந்துட்டு பாடுறது தான் பிடிச்சிருக்கு" அப்படின்னு வந்துட்டு கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருக்கா. அவங்க அப்பா வந்துட்டு எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டு இருக்காரு. அந்த ஃபார்மையும் கிழிச்சு போடுறாரு, அந்த டைரி எல்லாத்தையும் வந்துட்டு கிழிச்சு போட்டுட்டு இருக்காரு. அவ வந்துட்டு உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அப்புறம் இங்க ஜியாவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஃபோன் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்தா சாப்பிட்டு இருந்தா. அவளும் வந்துட்டு, "என்னங்க சார் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லம்மா லிய காணோம், எங்க போனான்னு தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, "லிய காணோமா? சரிங்க சார் நாங்க வந்துட்டு தேடிட்டு சொல்றோம். எந்த நியூஸா இருந்தாலும் சொல்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டா. அவ வந்துட்டு வேகமா வந்துட்டு வெளிய வந்துட்டா. எல்லாரும் வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணோம். அப்புறம் ஜியா தான் வந்துட்டு யோசிக்கிறா. அந்த கோஸ்ட் ஹவுஸ் அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரி எல்லாரும் வந்துட்டு போறாங்க. ஜியா நெனச்ச மாரியே வந்துட்டு லீ அங்க தான் இருக்கா. அவ வந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் வெளிய நின்றுப்பாங்க போல இருக்கு. இந்த பாட்டு முடிஞ்சோனே எல்லாரும் உள்ள வந்து கிளாப் பண்ணிட்டே வராங்க. "என்ன நீ தான் இந்த பாட்டு எழுதுனியா? சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு வந்துட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. "ஆமா நான் தான் எழுதினேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. "ஆமால்ல உன்ன கண்டுபிடிச்சாச்சுல, இரு உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஃபோன் பண்ணாத. நான் வந்துட்டு வீட்லேருந்து வெளிய வந்துட்டேன். ஆனா இப்ப நீ போகலைன்னா உங்க அப்பா உன்ன நெனச்சு ரொம்ப கவலைப்படுவாரு" அப்படின்னு சொல்லிட்டு செங் சொல்லிட்டு இருக்கான். "என்னது என்ன நெனச்சு கவலைப்படுவாரா? அது நடக்கிற காரியமே இல்ல. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாரு. நான் எழுதின சாங் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த புக்ல எடுத்து காட்டுறா. அவ எழுதின சாங்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா. ஜியா கேட்குறா, "இது நீ தான் எழுதினியா? உண்மையாலுமே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் லீ வந்துட்டு என்ன சொல்றான்னா, "எங்க அப்பாவுக்கு வந்துட்டு புரிய வச்சே ஆகணும். நல்ல கிரேட்ஸும் நல்ல யுனிவர்சிட்டி மட்டும் ஃப்யூச்சர் குடுத்துறாதுன்னு. அப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நான் இந்த காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டே ஆகணும். நீங்க எல்லாரும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல. சரி இப்ப நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லும்போது அவ வந்துட்டு, "இல்ல நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ இப்ப வீட்டுக்கு போ. தனியா அங்க எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ வேணா ஜியா வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு செங் சொல்றான். ஆஹா அவன் வந்துட்டு கேட்குற மாரியே இல்ல. "இல்ல நான் வரல. நீங்க போங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க யாருமே வந்துட்டு போமாட்டிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு கடைசியா ஜியா வீட்டுக்கு வந்து வர சொல்றா. "நீ என் வீட்டுக்கு வா. நான் வந்துட்டு எங்க அம்மாவ பேச சொல்றேன் உங்க அப்பாட்ட" அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அப்புறம் இங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. "உங்க பொண்ணு எங்க வீட்ல தான் இருக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்துட்டு, "இருங்க இருங்க நான் வந்து அவள கூட்டிட்டு போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இல்லங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு அவங்க மேல கோவமா இருக்கா. அது வந்துட்டு சரியாகறதுக்கு 2 நாள் ஆகும்ல. அதுக்கப்புறம் அவளே வந்துட்டு பேசுவா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்துட்டு. அவங்க அம்மா ரொம்பவே வந்துட்டு புரிஞ்சு வச்சிருக்காங்க எப்படின்னு. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவும், "சரி பொண்ணு பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் ஜியா வந்துட்டு, "என்ன சொன்னாரு? ஓகேவா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே போய் படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க லியோட அப்பாவ தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. சார் சொன்னத, "நீங்க வந்துட்டு அவளோட டீச்சர் மட்டும் கிடையாது. அப்பாவும் கூட தானே. அது வந்துட்டு மனசுல வச்சு நடந்துக்கோங்க" அப்படின்னு சொன்னத தான் வந்துட்டு அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு அவர் கிழிச்சு போட்டார் இல்லையா? அந்த பேப்பர் எல்லாத்தையும், அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒட்ட வச்சுட்டு இருக்காரு. கடைசியா அவர் பொண்ண பத்தி அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் இங்க செங், ஜியா, லீ தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. லீ தான் சொல்லிட்டு இருக்கா, "எங்க அப்பாவுக்கு நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் வந்துட்டு நல்லா பாடுவேன். நல்லா எனக்கு வந்துட்டு திறமை இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு எங்க அப்பாவுக்கு நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லும்போது, அவளும் வந்துட்டு, "நீ ப்ரூவ் பண்ணி காட்டுவ. கண்டிப்பா எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்" அப்படின்னு வந்துட்டு ஜியா சொல்லிட்டு இருக்கா. ஆனா வந்துட்டு எங்க அப்பாவுக்கு வந்துட்டு நான் நல்லா பாடுவேன். அதாங்கிறத விட எங்க அப்பா கிரேட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, செங் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். "உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணா இருக்கனால உன்கிட்ட எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. ஆனா வந்துட்டு நான் நல்லா புரிஞ்சுக்கோ. உங்க அப்பா உன்ன வந்துட்டு நெறைய கேர் பண்ணிக்கிறாரு. அத மட்டும் மனசுல வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் லியோட வீட்டுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. ஆனா பயந்துட்டு நின்னுட்டு இருக்கா. அவங்க அப்பாக்கு ஏதோ அடிச்சுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. சார பார்த்தா அப்படிலாம் பண்ற மாரி தெரியாது. சரியா? அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா, "நீ வந்துட்டு குடுகுடுன்னு எங்க வீட்டுக்கு ஓடி வந்துரு. சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் செங் தான் வந்துட்டு, "அப்படிலாம் ஒண்ணும் சொல்லிட்டு இருக்காத. நீ போ. அவர் வந்துட்டு ஒண்ணும் சொல்ல மாட்டார்" அப்படின்னு சொல்லிட்டு செங் தான் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இங்க லியோட அப்பா வந்துட்டு அந்த டைரி இருக்கு இல்லையா? அந்த பாட்டு எழுதியிருக்கால்ல, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கரெக்ட்டா வந்துட்டு லியும் உள்ள வந்துட்டா. வந்தோனே அவங்க அப்பா வந்துட்டு, "சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? நான் போய் சூடு பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல வேணாம் சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
சரி சோப் குடிக்கிறியா? நான் போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனா வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அந்த டைரி இருக்கு இல்லையா? அத பார்த்துட்டா. பார்த்துட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. எல்லாமே ஒட்ட வச்சிருக்கு. அவங்க அப்பா வராரு. "என்னம்மா? உனக்காக தான் வந்துட்டு மிரட்டி இத பண்ணி வச்சேன். ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நைட் முழுக்க இங்க தான் உட்காந்து பண்ணீங்களா என்ன? அப்புறம் சிகரெட் குடிச்சிருப்பார்ல. அத பார்த்தோனே டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? உங்கள ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கார்ல. மறுபடியுமா? அப்படின்னு சொன்னோனே, "இல்லம்மா நான் வந்துட்டு சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன். இனிமேல் ஃப்யூச்சர்ல நான் அத வந்துட்டு பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இங்க வெளிய பார்க்கணுமே இல்லையே, வீட்டுக்கு வெளிய தான் வந்துட்டு இங்க செங்கும், ஜியாவும் நின்னுட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்ட்டு. ஆனா எதுவுமே நடக்கல. அவங்க நெனச்ச மாரி சொல்லிட்டு இருக்கா ஜியா வந்துட்டு, "எதுவுமே நடக்கல போல. ஃபைட் பண்ணிக்கல போல." அப்படின்னு சொன்னோனே, செங் தான் வந்துட்டு, "நம்ம இப்படி நிக்கிறதா கொஞ்சம் நல்லா இல்ல. போலாம்." அப்படின்னு சொல்லும்போது ஜியா வந்துட்டு, "ஏய் இரு இரு. இல்லையே நாம இப்படி விட்டுட்டு போறது தப்புல்ல. இரு கொஞ்ச நேரம் இரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க இல்லையா? அத வந்துட்டு ஜியா வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. ஜியாவும் பார்க்குறான். செங்கும் வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் ஜியா சொல்றா, "நமக்கு அப்படி எதுவும் கேட்கலன்னா நம்ம போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு விடுன்னு ஓடி போயிடுறா. ஆமாமா மறந்துரு எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்துட்டு போயிட்டான். அப்புறம் இங்க இல்லையா அப்பா தான் கேட்குறாரு. அந்த காம்படிஷன் பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. அவளும் வந்துட்டு, நல்லா தான் போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அத பத்தி தெரிஞ்சோனே உங்களுக்கு கோவம் வரலையா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்துட்டு சொல்றாரு, "நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன். நீ எழுதின சாங்கோட லிரிக்ஸ்லாம் பார்த்தேன். உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு எப்படி பாடுறதுன்னு சொல்லி கத்துக் குடுக்குறியா? அடுத்த வருஷம் நீயும் நானும் சேர்ந்தே பாடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு அழுகையே வந்துருச்சு. அப்புறம், "அப்பா உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் இருக்கு. நான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன்ல காம்படிஷன்ல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேன்." அப்படின்னு சொல்லவும் எங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பி. அவரும் அழுகுறாரு. பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அப்புறம் ஜியோட வாய்ஸ் ஓவர்ல தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, கடைசியா வந்துட்டு லியோவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிலிருந்து அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, அவள் நல்லா பாட ஆரம்பிச்சுட்டா. பிரேவா பாட ஆரம்பிச்சுட்டா. லீ வந்துட்டு இதில என்ன புரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த காம்படிஷனே நம்ம நல்லா இருக்கணும். அப்புறம் படிக்கவும் வந்துட்டு ஆரம்பிச்சுட்டா நல்லாவே. அப்புறம் லைஃப் வந்துட்டு ரொம்பவே ஷார்ட் தான். நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணி தான் வாழணும். அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா!